அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தாத்தா தலைவெட்டி பூ, மூக்குத்தி பூ அப்படின்னு மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த ஒரு செடி. இந்த செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிசயமானது. நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த மருந்தாக இது பயன்படுது. மிகவும் சிறந்த, மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை இலை இந்த செடி அப்படின்னே சொல்லலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த மூக்குத்தி பூ, தாத்தா தலைவெட்டி பூவை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த சிறப்பான மூலிகை செடி ரொம்ப அரிதாக வீடு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் கிடைக்கும். இந்த செடியானது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை, தண்டு, வேர், பூ அனைத்துமே சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை செடி. இதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, தலையில் ஏற்படக்கூடிய நீர் கொத்தல், ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, சளி, இது போல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிளகு ரசம் வைக்கும்போது 2 இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மிளகு ரசத்தில் போட்டு நல்லா கொதி விட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, ஜலதோஷம், சுவாச பிரச்சனை, சளி, இது போல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணியாக இது பயன்படுது. அந்த காலத்தில் போர் செய்யும்போது காயம் ஏற்பட்டு ரத்தம் நிற்காமல் போயிட்டே இருக்குன்னா இந்த செடி இலை சாரை வச்சு கட்டினாங்க அப்படின்னா ரத்தப்போக்கு நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இன்று வரை கிராமப்புறங்களில் அடிபட்டுச்சு, ரத்தம் நிற்கணும் அப்படின்னா இந்த இலைசாரை கசக்கி அந்த இடத்துல வச்சாலே போதும், நமக்கு ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு நின்றுடும். மேலும் காயங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாகும். குழந்தைங்க விளையாடும் போது ஏற்படக்கூடிய அடி, சின்ன சின்ன வீக்கம், காயங்கள் சரி பண்ண இந்த இலைசாரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களாக ஆறாத புண்ணு இருக்கும். அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இலைசாரை நீங்கள் கட்டுனீங்களாலோ தடவுனீங்களாலோ அந்த காயங்கள் சீக்கிரமாக குணமாகும். ஆரம்பத்தில் புதுசாக கம்பல் போடுறவங்க காதில் ஏற்படக்கூடிய காயத்தை குணப்படுத்த இந்த இலைசாரை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இலைசாரானது சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியாக பயன்படுது. ஒரு சிலருக்கு தோலில் தேம்பல் ஏற்படும், சிரங்கு ஏற்படும், படர்தாமரை ஏற்படும். அது இந்த கோடை காலத்தில் வேர்வையால் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு இந்த இலைசாறு மிகவும் சிறந்த ஒரு நிவாரணியாக பயன்படும். நம்ம உடம்பில் கால்சியம் சத்து குறையும் போதும் வயது அதிகமானால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, கை காலில் ஏற்படக்கூடிய இந்த வலிக்கு இந்த செடியில் இருக்கக்கூடிய பூ, இலை, வேர், தண்டு நல்லா அரைத்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அதுக்கப்புறம் இதை மை போல் எடுத்து காட்டன் துணியில் நம்மளுக்கு வலி இருக்கக்கூடிய மூட்டு பகுதியில் கட்டினீங்கன்னு வச்சுங்களேன், வலி முழுவதுமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலம் வயது முதிர்வாலும் மற்றும் கால்சியம் சத்து குறைவாலும் ஏற்படக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே படிப்படியாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். இந்த உயர் ரத்த அழுத்தம் சரியாவதற்கு இந்த செடியில் இருக்கக்கூடிய 2 இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், உயர் ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதிகளுக்கு, அதுவும் நீரிழிவு நோயில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த இலைசாறு ஆக சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. சரியான நேரத்தில் சரியான அளவு சாப்பிடணும்னு வச்சிங்களேன், நம்ம வயிற்றில் புண்கள் ஏற்படும். இது அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்சரை குணப்படுத்த வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவு இலைசாரை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் மற்றும் வயிற்று புண், குடல் புண் பூரணமாக குணமாகும். கல்லீரல், மண்ணீரல், இதுபோல இடங்களில் ஏற்படக்கூடிய காயங்களையும் புண்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த செடிகளுக்கு உண்டு. இந்த இலையில் இன்னும் சிறப்பு வாய்ந்த குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சியில் இந்த இலைசாரை அரைத்து தலையில் தேய்த்து ஊற வைத்து நம்ம குளிச்சுன்னு வச்சிங்களேன், தலைமுடி நல்லா கருகருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைமுடி உதிர்தல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தலையில் பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் பூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த இலைசாறுடன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெய் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா முடி கொட்டுதல் பரிபூர்ணமாக சரியாகும். தலையில் பேன் தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகணும், செரிக்கணும் அப்படின்னா இந்த இலைசாறு நமக்கு ஆக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. வயிற்றுப்போக்கு, செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த இலைசாருக்கு உண்டு. அந்த காலத்தில் மேலும் கிராமப்புறங்களில் பாம்பு கடித்தாலோ ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்தாலோ சம அளவு மூக்குத்தி இலைசாறும் குப்பை மீனி இலைசாறும் எடுத்து பயன்படுத்தி அந்த கடிச்சிடத்தில் விட்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா
அந்த விஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு படிப்படியாக குறையும். நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சீங்க அப்படின்னா விஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் குறையும், விஷமுறிவும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்மை சக்தி பார்த்தீங்கன்னா இந்த முக்குத்தி பூச்செடிக்கும் குப்பைமேனி செடிக்கும் உண்டு. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பூச்செடி பல்வேறு விதமான பேர்களை அழைக்கிறாங்க. தாத்தா தலைவெட்டி பூ, கிணற்று அடியான் பூண்டு, கிணற்று பாசன செடி, தலைவெட்டி, வெட்டுக்காய பச்சிலை, வெட்டுக்காயம் பூண்டு, இதுபோல பல்வேறு விதமான சிறப்பு பெயர்களால் அந்தந்த பகுதியில் அழைக்கப்படுது. உங்கள் ஊரில் இந்த பூச்செடி எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்ட அரிய மூலிகை செடிகள் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியை பற்றி பயன்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணணும். மேலும் இதுபோல் செடியை நம்ம வீட்டில் வளர்ப்பதன் மூலம் உடனடியாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும். இதுபோல் நன்மைகள் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த செடிகள் வீட்டிலே வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். இது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அரிய மூலிகை செடி. இது அழியாமலும் மேலும் நல்ல வளரவும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். இதுபோல் பல்வேறு விதமான மூலிகை செடிகள் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம சேனலில் இதுபோல் மூலிகை செடிகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான பயன்களையும் தகவல்களையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.